கெங்கவல்லி அருகே வீரகனூர் ஏரியில் மீன்பிடிப்பதில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டு மற்றொரு தரப்பினரை தாக்கியதாக வீரகனூர் காவல் நிலையத்தில் புகார். காவல்துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையம் முன்பு திருச்சி சாலையில் மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பு. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அடுத்த வீரகனூர் பேரூராட்சியில் உள்ள ஏரியில் மீன்பிடிப்பதற்கு ஆண்டுதோறும் குத்தகைக்கு ஏலம் விடப்பட்டு வருகிறது. இதனையடுத்து இந்த ஆண்டும் குத்தகைக்கு ஏலம் விடப்பட்டனர். ஏரியை குத்தகைக்கு மீன்பிடிக்க ஏலம் எடுத்த மீனவர்கள் மீன்பிடித்து வருவதாக புறப்படுகிறது. இந்நிலையில் அதே ஊரை சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் ஏரியில் நேற்று மாலையில் மீன்பிடித்துள்ளனர். இதை அறிந்த மீனவர்கள் ஏரியை குத்தகைக்கு நாங்கள் ஏலம் எடுத்துள்ளோம் என்றும் அதனால் நீங்கள் மீன்பிடிக்க கூடாது என்றும் கூறியதை அடுத்து இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் வீரகனூர் பேருந்து நிலையத்தில் கைகலப்பாக மாறியது. இதில் தேவேந்திர வேளாளர் சமூகத்தினர் தங்களை தாக்கியதாக கூறி மீனவர் சமூகத்தை சேர்ந்த அசோக், விஷ்ணு, சஹாப் ஆகியோரும் மேலும் அக்கரை சேர்ந்த ராஜன் என்பவர் தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் தங்களை தாக்கியதாக வீரகனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என காவல் நிலையம் முன்பு ஆத்தூர் திருச்சி சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து அரை மணி நேரத்துக்கு மேலாக பாதிக்கப்பட்டு வெளியூர் செல்லும் பயணிகள் மிகவும் அவதிக்குள்ளானார்கள். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் நேற்று இரவு அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.